வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விதவிதமான காய்கறிகள் வச்சு கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு 3 கப் அளவு காய்கறிகள் எடுத்திருக்கேங்க. அதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், சேனக்கிழங்கு, அவரைக்காய், சௌச்சௌ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க காய்கறிகள் சேர்த்து பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் வச்சு கூட பண்ணலாம். அவியல் பண்ணும்போது காய்கறிகள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் சேர்த்து வேக வைக்கணுன்னா ஒரு விசிலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சா காய்கறிகள் குழஞ்சிரும். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம், 1 கப் அளவு போதும். காய்கறிகள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துற வேண்டாம். சில காய்கறிகள் நமக்கு தண்ணி விடும், அதனால் இந்த அளவே போதும். இதில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். காய்கறிகளை வெந்துடும். இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிட வேண்டாங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். அவியல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். அவியல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வெந்தது, அதனால் மசிய ஆரம்பிச்சிரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இது கூட 4 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் 1 நிமிஷம் குறைவான தீயில அடுப்பில் வச்சிடலாம். கடைசியாக இது கூட தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க, அதே டைமில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது இடியாப்பம், ஆப்பம், அடை தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.